ரெண்டே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வைத்தியரோட வந்திருக்கணும் உள்ளுக்குள்ள யூடியூபர் தான் லண்டனில் இருந்து எனக்கு 50,000 ரூபா போட்டு விட்டது வந்து இன்னொரு அண்ணா ஒரு 1,00,000 ரூபா போட்டுருந்தாரு நம்ம போடையில். வணக்கம் மகளே, இன்றைக்கு வந்து எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் சாவச்சியில் தவசி குளத்தில் வந்துருக்கு. ஸோ இன்றைக்கு காலையில் வந்து வைத்தியர் நிறைய பேரோட வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து உலர் உணவுப் பொருட்களையும் வந்து நிவாரண பணிகளை வந்து இன்றைக்கு விடிய இடம்பெற்று கொண்டிருக்குது. ஸோ இந்த காணொலிகளில் அது தொடர்பான வீடியோக்களை வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். வைத்தியருடைய நிறைய நிவாரணப் பொருட்களை வந்து கொண்டு வராங்க எல்லாருமே. இப்போ வந்து சாவச்சேரி பகுதி, அதாவது வந்து இந்த இடத்துக்கு என்ன பேர்? ஆனால் இந்த இடத்துக்கு என்ன பேர்ரா? நீயே நடக்க காணையில் ரெண்டே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வைத்தியரோட வந்திருக்கணும் உள்ளுக்குள்ள நிவாரண பணிகளை வந்து பேக் பார்த்து தண்ணிக்க போயிடுவாங்க. டாக்டர் வந்திருக்காரு. வீட்டுக்குள்ள தண்ணி இல்ல, வெளியில சுத்தி வீட்டுக்குள்ள கூட்சுக்க மட்டும்தான் வந்தது. உங்க வீட்டுக்கு வரையும் உங்களை யார் பார்க்க வந்திருக்காரு தெரியுமா? அவரை தெரியாலும் யாரும் இருக்கிறாங்க. எங்கிட்ட விடுங்க வாழை வரணும். அந்த ஒழுங்கு யாரு இதால வரையில இதையும் வச்சிருக்கோம். அந்த இன்னொரு பேக் ஒன்று தான். ஆமா, முன்னுக்கு யாராவது வந்து இல்ல ஒரு இன்னொரு பேக் ஒன்று அதே தான். நீங்கள் பாராளுமன்றம் நடத்தினாலும் உங்களை தேடி வந்து உதவி ஒரு ஆக்கள் இருக்கிறேன். இது எப்படிங்க சரி, நன்றி. நீங்க தான் அனுப்பினீங்க. நன்றியம்மா, நன்றியா. ஓகே. எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாள்பட்ட தண்ணி, அதாவது நிறைய நாளாக ஓடி கொண்டிருக்கிற தண்ணி, அதனால தான் இந்த கலரில் வந்து இருக்குது. யூடியூப் சார் கொடுக்கணும் கொடுக்க சொல்லியிருக்கார். கப்ரா யூடியூபர் சார்பாக மது அவர்கள்லாம் இந்த பொதியை வழங்கி வச்சிருக்கார். அந்த அம்மாங்க இன்னொரு பேக்கெட் கூட கொடுத்தாலும் பரவாயில்ல, 2 பேக்கெட் கொடுத்தா பரவாயில்ல. மகேந்திரன் இந்த வீடு 2 3 கொடுத்தாலும் பரவாயில்ல, 2 3 பேக்கெட் கொடுத்தாலும் பரவாயில்ல. நான் இல்லை ராசா, அந்த சுற்றி வர நிற்கிறாங்க வேறு டீஷர்ட் எல்லாம் போட்டுக்கொண்டு அவங்க தான் முழுக்க செய்கிறாங்க. உண்மையாகவே நான் ஸ்கூலுக்கு போகிறேன்யா. எத்தனையாம் ஆண்டு? 7ஆம் ஆண்டு. இந்த தண்ணி வத்தம் பிறகு இதுக்குள்ள ரங்கக்கூடாதான். பாம்பு கொத்தி சண்டை சொன்னால் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு கூட எதாவது பிரச்சனை நடந்துடும். சரியா? சாவச்சேரி தான் போகணும். ஐயோ, வீடியோட போட்டோம். ஃபர்ஸ்ட்டாக நாங்கள் போக வேண்டிய நாள் முக்கியம். இல்லாட்டி ஒரு ப்ரைவேட் பில் நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்கன்ற ஒரு ஜிஎஸ் பிரச்சனை படுறாரு அங்கே ஒன்று பார்லிமெண்ட் ஹைக்கிறது ப்ரைவேட் பில் போடுற அப்படின்னு தெரியாது. அப்போ 25 26 கட்டாயமாக நிற்கணும். அதை விட 28 திங்கக்கிழமை 28 கொழும்பு கோர்ட் கேஸ் பிடி வராது, 29 மன்னர் கோர்ட் கேஸ் பிடி வராது, 30 இங்கே நின்று நாங்கள் அதை விளங்காமல் அது சில பேர் அப்படி கமெண்ட் பண்ணி கொண்டிருப்பீங்கன்னா நாங்கள் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணுவோம். கஷ்டம். நீங்கள் தான் சொன்னீங்க ஆன்சர் பண்ணுவோம். அதை விட்டுட்டு இல்லை நீ அமைதியாக இருக்கணும். எங்கே நாங்கள் செய்ய வேண்டிய செய்வோம். இப்போ லண்டனில் இருந்தோன்னு கத்தி கொண்டு தான் இருப்போம். இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு வந்து புலம்பெயர் தேசங்கள்லேருந்து உங்களுக்கு காசு வந்தேன்னு சொன்னீங்க. 56 லட்சம். 56 லட்சம். அதுக்கான கணக்கு கார்டுன்னு சொன்னாங்க. இல்லை இந்த இங்கே இப்போ இப்படி தானே இப்போ அந்த கேட்குறாக்கள் 5% காசு சரியில்லை. அந்த ஃபுல் கணக்கு நிலுவையும் அவை தங்களோட பேர் போடுவேனான்னு சொல்லியிருக்கிறோம். ஏன்னா பேர்கள் தங்களோட டீட்டெயில் போட்டால் தங்களுக்கு வேறு பிரச்சனை வரும், தாங்கள் திருப்பி நாட்டுக்கு வரையலாம் அப்படி பிரச்சனைன்னு சொல்லி அதில் அவ்வளவுமே எந்த சொந்த காசில் செலவழித்த மாதிரி தான் நான் அதை
வச்சிருப்பேன். ஆனால் அவ்வளவும் இது எங்கள்கிட்ட தேர்தல் ஆணைகளுக்கு 6ஆம் தேதி முன்னே கொடுக்கணும் எழுதி கொண்டு. அப்போ கொடுக்க அந்த ஃபார்மில் நான் செலவழிச்சேன் தான் இருக்கும். அது நீங்கள் எங்கே போய் லீகல் ஆக்ஷன் எடுக்கலாம். ஏன்னா தந்த ஒரு ஆள் தன் பேரை சொல்லணும்னு சொல்லிக்கல, நான் இப்போ பேர் போட இல்லாது இந்த சொந்த பணத்தில் செலவழிச்ச மாதிரி கால் பண்ணி ஒரு சில பேர் வந்து கத்தி கொண்டிருக்கீங்கன்னா வேண்டாம் இன்னும் கணக்கு காட்டையில கணக்கு காட்டாக்கள் அந்த கேட்குறாக்கள் 5 ரூபாமல் அனுப்பியிருக்க மாட்டேன். அந்த ஒரு அம்மா ஒரு ஆள் ஒரு 5000 ஆள் ஜெர்மனிலேருந்து பேர் சொல்லல 9 லட்சம் அனுப்பினவர். அதோட இன்னொரு அம்மா ஒரு 13 லட்சம் அனுப்பினவன். அவர் நான் கால் பண்ணால் கூட ஆன்சர் பண்ணுறேன். தம்பி அது உனக்கு தந்த காசரா, நீ எலெக்ஷனுக்கு பாவிக்கு பயன்படுத்த தரையில் அது உனக்கு கண்டு தந்தேன். நான் எனக்கு கண்டு ஒன்றும் தேவையில்லை, எலெக்ஷன் தான் பாவிச்சினாங்களாம்மா, பேரை போடுங்க, உங்களோட அட்ரஸை தாங்க போடுறதுக்கு இல்லை இங்கே ஸ்ரீலங்கா அட்ரஸையாவது தாங்கோ, நான் போடுறதுக்காண்ட இல்லை ஒன்றுமே போட வேண்டாம், இப்படி எக்ஸென்ற நபரை தந்தேன்னு சொல்லி போடுங்கன்னு தான் சொன்னது. அப்போ அப்படி போடல தானே அங்கே. அப்போ அதில் நான் இந்த சொந்த காசத்தை டீட்டெயில்ஸாக வரும். டீட்டெயில் அது அந்த அந்த அதை அடித்து நான் ஃபேஸ்புக்கில் போடலாமோ தெரியல. அந்த தனியார் இது அதுலேருந்து 56 லட்சத்தில் ராசா எனக்கு வந்தேன் இல்லையடா இல்லை 9 பேருக்கு தானே வந்தது. அப்போ எனக்கு வந்ததை நான் போடுவேன். மிச்சம் இப்போ தானகிருஷ்ணாவாக இருக்கட்டும், லோஜியக்காவாக இருக்கட்டும், பிராசன்யா இருக்கட்டும், மயூரனாக இருக்கட்டும், கௌசல்யாவாக இருக்கட்டும், எல்லாரும் அவைக்கு ஃபோம் இருக்குது. எனக்கு வந்ததுண்ட ஃபோமை நான் ஃபில்அப் பண்ணி போடுவேன். மிச்சாக்களும் 56 எனக்கு மட்டும் இல்லை, டோட்டலாக தான் 56. எந்த பேரில் 56 இல்லை, ராமநாதன் அச்சுனாக்கு 56 இல்லை, டோட்டலாக எங்கள் கட்சிக்கு வந்த மொத்தமே 56. அதில் வந்தெல்லாம் எனக்கு சொன்னேன். இப்போ தானாக்கு தான் தனக்கு சொன்னவர் தான் 3 லட்சம் தான் வந்தேன்னு சொல்லி உண்மையாகவே 50 லட்சம் வந்ததோ எனக்கு தெரியாது. மயூரன் தனக்கு சொன்னவர் தனக்கு ஏதோ 13 லட்சம் தான் வந்தேன். சில மயூரனுக்கு 1 கோடி வந்ததோ தெரியாது. அதே மயூரன்ட்ட தான் நீங்கள் கேட்கணும். எல்லாருக்குமே சுதந்திரமாக விட்டுருந்தேன் இல்லை, யாரும் காசு சேர்க்கலாம்னு சொல்லி என்ற கட்சிக்கு அந்த கட்சியில் சுயத்தக்குழு தானே. அப்போ கோவை இல்லை, ஜாப் இல்லை, ஆக்ஷன் எடுக்கலாம், லீகல் ஆக்ஷன் எடுக்கலாது. அவள் தான் உண்மையை சொல்லணும். ஆனால் எனக்கு அவள் சொன்னதை கூட்டி பார்க்க 56 வந்திருந்தது. 55 லட்சம் இப்போ 55 75 இப்போ 25 போட்டவே 56 லட்சம் சரியாக வந்திருந்தது. அதில் இப்போ நான் 1,76,000 சொச்சம் மிச்சம் இருந்து அதில் தான் அந்த சின்ன சின்ன வேலையை செய்து கொண்டிருக்கிறேன். அதை விட இப்போ இன்றைய பேர் சொல்லல. அதுவும் உங்களை மாதிரி ஒரு யூடியூபர் தான் லண்டனில் இருந்து எனக்கு 50,000 ரூபா போட்டு விட்டது. இப்போ வந்து இன்னொரு அண்ணா ஒரு 1 லட்சம் ரூபா போடுறேன் நான் போடல. இந்த 50,000 ரூபாய்க்கு தான் இப்போ நான் இந்த சாமான் நீங்கள் இதில் ஒன்றுமே நான் சேர்த்தே இல்லை. இப்போ கொடுக்குறோம் இல்லாமல் மாவேந்திரனையாக இருக்கட்டும் அல்லது வந்து எங்கள் இவராக இருக்கட்டும் இல்லை இவையா சேர்த்த காசு தான். நான் உண்மையாக அவள் தான் வேலை செய்யணும். நான் எனக்காண்டி நான் உங்களோட நின்று செய்கிறேன்றதால நான் அவங்களோட நிற்கிறேன். அவங்க தான் கஷ்டப்பட்டு போய் கடைக்கு போய் வேண்டி பேக் பண்ணி வீட்டை இருந்த பிறகு இதை பிரித்து காரில் போட்டு கொண்டு வந்து இது நீங்கள் கொடுக்க எந்த பேருக்கு அவங்க கொடுக்குறாங்க இல்லையே, இது அவங்கள்ட்ட உழைப்பு. வந்து பிரான்ஸில் இருந்து 50,000 ரூபா நேற்று இரவு வந்தது. 49,000 ரூபாய்க்கு சாமான் பண்ணி நல்ல விஷயம் இருக்குது. அதையும் ஒரு பகுதிக்கு நாங்கள் கொடுப்போம் போய்க்கலாம் கொடுப்போம். சரி, இதில் உழைச்சி ஒருத்தன் வீடு கட்டிடல அவ்வளோதான் சார். என்னோட சின்ன கேள்வி, ஒரு தளத்தில் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப கேவலமாக இது பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 6 கோடி ரூபாய் உங்களுக்கு பணம் வந்திருக்குன்ட்டு போட்டு தாக்கி அதுக்கு பிறகு இந்த பிஓசி மேனேஜரோட காய்ச்ச பிஓசி மேனேஜருக்கு பிஓசி மேனேஜருக்கு எடுத்து நான் அப்போ அவர் சொன்னார் லோன் தரையிலாண்டு. அப்போ ஏன்னு அப்புறம் அந்த ரெக்கார்டிங் அந்த தளத்துக்கு தான் நீங்க ஒரு சரியான இல்ல அப்ப அண்ணன் சொன்னா நான் 1.5 கோடி லோன் கேட்டேன். பாத்தீங்கன்னா வன்னி மைந்தன் தளம், அதுக்கு நானும் ஒவ்வொரு டைம் போய் சண்டை போட்டுட்டு இருக்கேன். அவங்களும் ஒரு 4-5 பேர் தான் அந்த தளத்துல இருக்கிறாங்க. அவங்களுக்கு நான் ஒவ்வொரு நாளும் போய் பதிலடி கொடுத்துட்டு தான் இருக்கேன். இப்படித்தானே காய்க்கிற மாதிரி தான் கல்லறி சொல்லுவாங்க. அது மாதிரி டாக்டர் வந்து வர மாட்டாருன்னு இதை எதிர்பார்த்து வந்த உடனே கொந்தளிக்கணும். அதுதான் டாக்டர் பாத்தீங்கன்னா இன்றைக்கு வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடியே டாக்டர் மூலமாக நிறைய போய் மக்களுக்கு போய் சேர்ந்துருக்கு. அந்த வீடியோ இன்னும் போடல, அது வரட்டும். நேற்று பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இந்த பைத்திய தளத்தில் கொஞ்சம் பேர் கதைச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இன்றைக்கு ஒரு சரியான பதிலடி இன்றைக்கு இருக்குது. இன்றைக்கு அவங்க என்ன பதில் சொல்ல போறாங்கன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு போட்டாலும் அதுக்கும் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு விதண்டமா கலைப்பாங்க, புரியுதா? ஸோ அவங்களுக்கு இன்றைக்கு பாத்தீங்கன்னா அவனுங்க வரட்டும், வெளிநாட்டுல தான் இருக்கிறானுங்க, இந்த தண்ணிக்கெல்லாம் வரட்டும், வந்து பார்க்கட்டுமே. இப்ப நாங்கள் ஒவ்வொன்று செய்ய அவைய அதுக்கு விமர்சனம் தெரிவிச்சு கொண்டிருக்கோம். அதுக்கு நாங்கள் போய் திருப்பி கதைக்க வலிக்கல தான் அதுக்குரிய பிரச்சனை வளர்ந்து கொண்டிருக்கு. அதை விட்டுட்டு டாக்டர் செய்யறவன் நீங்கள் போன் ஸ்டாக் ஆயிட்டு இதுல பிஓசி மேனேஜர்ட்ட காய்ச்சி ராமநாதன் அர்ஜுனான்ற ஒரு ஆள் இங்கே வரையில்லையா கொஞ்சம் பேட்ட முகமே இந்த உலகத்துக்கு தெரியாது. தெளிவா சொல்லிட்டு கட் பண்ணிவிடுங்க யாரும் கேட்கறாங்க. இல்ல பிஓசி மேனேஜரோட காய்ச்சி அந்த ரெக்கார்டிங்க போடுவோம் பார்த்தேன். அண்ணன் இல்ல அண்ணன் கோவிக்க மாட்டேன். நான் சொன்னேன் அண்ணன் என்றால் ஒரு 1.5 கோடி லோன் கேட்டு நான் வீடு கட்டுறதுக்கு. அப்போ அவர் சொன்னார், டேய் உனக்கு தானடா 6 கோடி 10 கோடி இல்லாமல் அந்த அண்ணன் விசாரிக்கப்படாது போய் எந்த கிரிப்பில் ஐடென்டி கார்டு நம்ம சொல்லிக்க தானே எந்த பேங்க்லையும் கிரிப் பார்க்கலாம் தானே. இப்போ கிரிப்பில் எங்கேயாவது இருந்தால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுங்க லோன் போயிட்டான்ட்டு. அப்போ நீ இல்லை திங்கக்கிழமை வா, எனக்கு ஒரு 1.5 கோடி லோன், அவளுக்கு ஒரு 1 கோடி லோன்.
நாங்கள் எங்கள்கிட்ட சொந்த காசுலேயே லோன் போட்டு ஒரு வீட்டை கட்டுவோம்னு யோசிக்கிறோம்டா. அதுக்கு அந்த பிஓசி மேனேஜரோட ரெக்கார்டிங் இருக்கு. அப்புறம் சாரோட யூடியூப்ல அடிச்சு விடுங்க, அவர்கிட்ட சொல்லி போட்டு சரியில்லை தானே. என்னடா எல்லாரும் நச்சு கொண்டிருக்கணும். நாங்கள் ஏதோ கோடியாக சேர்த்து வச்சிருக்கணும்ட்டு 86 18 0 32 95 வி எங்கே நான் போய் கிடந்தா எனக்கு போட்டு விடுங்கடா. அப்போ அது காசு எடுத்து இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா முந்தின நாளும் பார்த்தீங்கன்னா வன்னி மைந்த தளத்தில் பார்த்தீங்கன்னா நான் போய் சண்டை போடும்போது என்ன பார்த்தீங்கன்னா ரோ குரூப்புக்கும் அண்ணாமலைக்கும் நான் தான் அவங்களுக்கு எல்லா விஷயங்களும் பண்ணுறேன். டாக்டர் அதாவது இலங்கை ஃபுல்லாக சுற்றி திரிக்கு பார்த்தீங்கன்னா நான் தான் காரணம். சரியோ, நான் ரோவில் இருக்கிற நான் இந்தியாவில் ஒரு 18 வருஷம் இருந்தபடியாக நான் ரோவில் ஒரு மெம்பர்ன்ற மாதிரியும் என்னுடைய பேர் திலீப். ஓகே, ஸோ நான் பார்த்தீங்கன்னா இப்போ டாக்டர் வந்தப்பறம் அவருடைய செயல்பாடு எனக்கு பிடிச்சபடியாக நானும் இறங்கி வேலை பார்க்குறேன். ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னா அந்த வன்னி மைந்தன் தளத்தில் அந்த வன்னி மைந்தன் என்ற உரிமையில் எனக்கு கதைக்க விருப்பம் இல்லை. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா என்ன கேவலமாக என்னுடைய கேரக்டரை அதாவது தேவையில்லாமல் இது பண்ணிக்கிறார். நான் ஒரு ரோ குரூப்பில் இருக்கிறவர் என்று அந்த தளத்தில் நீங்கள் முந்தின நாள் நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும். அதாவது டாக்டர் இலங்கையில் எந்த இடத்துக்கும் போய் வாரதுக்கு நான் தான் காரணம். ஏனென்றால் நான் அண்ணாமலையோட கட்சியிலையும் ரோவுக்கும் உரிய ஆள். எப்படி அவர் இதை கதைப்பார் என்றது நான் திரும்ப ஒரு பேட்டி ஒன்று கொடுக்கணும்னு நினைக்கிறேன். டாக்டர் பக்கத்தில் இருக்கிறபடியா நான் இதை சொல்ல இல்லை. என்னடா அப்போ எல்லாருக்கும் பயிர் சொல்லல. அது இந்த வன்னிமந்தன் துருப்பு திருப்பியும் போய் ஒரு மெசேஜ் போட்டு விட்டு நான் தேங்க்ஸ் போய் கதைக்க விருப்பம் இல்லை. தேங்க்ஸ் மெசேஜ் போட்டு அங்கே வார ஆக்கள் பாவம். அவன் என்னோட கதைக்கிறதுக்கு வழி இல்லை. கோலில் ஆன்சர் பண்ணாதெல்லாம் அந்த இதுக்கு வாரது. அதை கொஞ்ச நாள் யூஸ் பண்ணி தங்களுக்கு ஒரு மொனிடைஸ் பண்ணியிருந்தோம், தங்களுக்கு ஒரு கொஞ்சம் காசு ஏர்ன் பண்ணியிருந்தோம். நாங்கள் அதை மறந்து விடுவோம். அந்த புதுசாக ஒன்று வந்திருக்காமல் சொல்லி நாங்கள் அதை விட கதை பண்ணாங்க. அது யாருன்னு தெரியாது கதை பண்ணாங்க. சரி, லெட்ஸ் கோ. அவங்க கையில் தூக்கி வச்சுருக்காப்பா.